நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க வீட்டில் உள்ள எல்லாரும் அஞ்சலி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மனசு வேதனைப்படுறாங்க. அஞ்சலிக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சித்தப்பா முரளியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வர இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அஞ்சலி முரளியை பார்த்த சந்தோஷத்துல ஓடி போய் கட்டிப்பிடிச்சு, என்னங்க நீங்க எங்க போனீங்க? ஃபோன் பண்ணாலும் உங்ககிட்ட பேச முடியல. இத்தனை நாள் அப்படி நீங்க எங்க தான் போனீங்க? உங்க குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க என் கூட இருக்காம இப்படி எங்கேயோ இருந்துட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அஞ்சலி ரொம்பவே அழுகுறாங்க. இதை பார்த்த ராகவ் கோவத்துல முரளியோட சட்டையை புளிச்சு 2 உழுப்பு உழுப்பி, டேய், என் குடும்பத்தை ஏமாத்தினது மட்டும் இல்லாம எங்க அக்காவையும் ஏமாத்திட்டு போயிடலான்னு பாத்தியா? ஆமா, இத்தனை நாள் நீ எங்க தான் போன? பாவம் எங்க அக்கா, உன்னை நினைச்சு வருந்தாத நாளே கிடையாது. மாசமா இருக்க என் அக்காவை இப்படி தவிக்க விட்டுட்டு போக உனக்கெல்லாம் எப்படிதான் மனசு வருதோ தெரியல. என் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கா சொல்லு, இத்தனை நாள் நீ எங்க போயிருந்த? எதுக்காக எங்க அக்காவை பார்க்க நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்கிறாரு ராகவ். இங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ரொம்ப பதட்டமா ராகவ் இப்படி கோவப்படுறதெல்லாம் பார்த்துட்டு அங்க ரொம்பவே பயந்து போய் நிக்கிறாங்க. இங்க என்னதான் ராகவ் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாலும் அங்க வீட்டுக்கு வந்த முரளி எப்படியாவது ஒரு நாடகத்தை போட்டு ராகவ் சமாளிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு பதில் பேசாம ரொம்ப மௌனமாவே அமைதியா நிக்கிறாரு. உடனே அஞ்சலி அழுதுகிட்டே முரளி கிட்ட, என்னாச்சுங்க? இத்தனை நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, ஆனா இப்பயும் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்களே, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் சித்தப்பா சொல்றாரு, அது வேற ஒண்ணும் இல்லை அஞ்சலி, நீ அழாத. நீ இப்ப மாசமா இருக்கியேன்னு தான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு நானும் தள்ளி போட்டுக்கிட்டே போனேன். உன் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வரப்போய் தான் இவ்வளோ ராகவ் கோவப்பட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டும் ரொம்பவே அமைதியா இருக்காரு. நடந்த எல்லா விஷயமும் உன் புருஷனுக்கு சுத்தமா மறந்து போச்சு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கூட அவருக்கு தெரியாது. நான் தான் வீட்டுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரொம்பவே உடஞ்சி அழுகுறாங்க அஞ்சலி. ஆனா சுந்தரிக்கு கிருஷ்ணாவை பார்க்கும்போது நல்லாவே புரியுது, எப்படியோ ஒரு நாடகத்தை போட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தான் ஆக்சிடென்ட்னு பொய் சொல்லிட்டு இருக்கான் போல. அவன் நடிக்கிறதும் நல்லா தான் இருக்கு, என்னன்னு அப்புறமா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சுந்தரி. இங்க வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அணுவும் அபியும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இங்க அபி உடனே அணுகிட்ட, என்னக்கா இது? இந்த முரளி எதுக்காக இப்படி வந்து நிற்கிறான்? இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு பெரிய டிராமா போடுற மாதிரி தான் தெரியுது. பேசாம நான் வேணா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் இந்த முரளி யாரு, எப்பேற்பட்டவன்னு விஷயத்த நான் சொல்லிருட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கானு, பொறுமையாயிரு. என்ன அபினி, ஏற்கனவே ராகவ் கோவத்துல அந்த முரளியை திட்டி தீத்துட்டு இருக்காரு. இந்த சமயம் நீ வேற போய் உண்மையை சொல்ல போறேன்னு போனா வீட்டில் உள்ளவங்க உன்னை நம்பினா போச்சு, நம்பலன்னா உனக்கு பிரச்சனைய நீயே உண்டு பண்ணிடக்கூடாது. அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறமா உத்து கவனிச்சு உண்மையாவே இந்த முரளி நடிக்கிறாரா இல்ல உடம்பு சரியில்லாத நிலைமையில தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறமா முரளியை பத்தின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் புட்டு புட்டு வச்சு என்ன ஏதுன்னு நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அனு. இங்க அஞ்சலி அழுதுகிட்டே, நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க வீட்டுக்கு வரும்போது இப்படி சுயநினைவே இல்லாம வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. ஆனா ராகவ் இது எதையுமே நம்ப தயாராவே இல்லை. எங்க அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவும் அபி கூட நல்லபடியா பேசி பழகிறதுக்காகவும் தான் இந்த முரளி இப்படியெல்லாம் நாடகம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்றத ராகவ் வந்து உணர்றாரு. அது மட்டும் இல்ல, இது எல்லாமே உண்மைதானா இல்ல இந்த முரளி உண்மையாவே நம்ம கிட்ட நடிக்கிறானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ராகவும் நினைக்கிறாரு. இங்க உடனே பாட்டி முரளியை ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அந்த சமயம் அஞ்சலி, என் வீட்டுக்காரரை நானே பக்கத்துல இருந்து பத்திரமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டி, என்ன அஞ்சலி பேசிட்டு இருக்க? நீ இப்ப கர்ப்பமா இருக்க, உன்னையும் குழந்தையவும் கவனிக்கவே ஒரு ஆளு வேணும். அதுல நீ எப்படி இப்ப இவனெல்லாம் கவனிக்க முடியும்? நாங்களே பாத்துக்கிறோம். உன் வீட்டுக்காரரை கண்ணும் கருத்துமா நாங்க பாத்துக்க ஆள் வச்சு கூட கவனிச்சுக்கிறோம். நீ இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, ராகவ், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, அதனால மாப்பிள்ளைய நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்க ரூமுக்கு போறாரு முரளி. முரளி எப்படியாவது ராகவ சமாளிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தெல்லாம் நடத்துறாருன்ற விஷயம் இங்க ஏற்கனவே இங்க சுந்தரிக்கே தெரிய வந்ததால எப்படியாவது முரளிகிட்ட பேசி அவன் உண்மையாவே நடிக்கிறானா இல்ல உண்மையாவே அது அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சுந்தரி போக அங்க சுந்தரியை பார்த்து சிரிச்சபடி நிக்கிறாரு முரளி. இங்க சுந்தரி, என்னடா நல்லா நடிக்கிறியே, ஆமா எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்ல, என்னோட அபி எங்க இருக்காளோ அங்கதானே நானும் இருக்க முடியும். நான் ஒன்றும் அஞ்சலிக்காக ஆசைப்பட்டெல்லாம் வரல, அபியை அடையணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் அப்படின்னு முரளி சொல்ல, இதை கேட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க சுந்தரி. இங்க சுந்தரி உடனே முரளி கிட்ட, நீ என்ன வேணாலும் செய், உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். ஆனா அந்த அணுவும் அபியும் மொத்தமா இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், அப்படி ஏதாவது செய் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுயநினைவே இல்லாத மாதிரி நடிக்கிற முரளியை பார்த்து அஞ்சலி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகுறாங்க.
என்னங்க, என்னை பார்க்க நீங்கள் வீட்டுக்கு வரும்போது இப்படியா வரணும்? உங்களோட குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன். நீங்கள் எப்பங்க என்கிட்ட பாசமாக பேசுவீங்க? நம்ம குழந்தைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்போ தான் நினைவு திரும்பும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. நம்ம அக்கா என்னவோ அவளோட வீட்டுக்காரர் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. ஆனால் இந்த முரளி நம்ம அக்காவை ஏமாத்தணும்ல நினச்சிட்டு இருக்கான். இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு தெரியவே கூடாதுன்னு நான் வேற ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்த உடனே கண்டிப்பாக அக்காவுக்கு புரிய வச்சு இந்த முரளியோட முகத்திரையே நான் கிழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ராகவ். வேண்டா வெறுப்பா கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட ராகவும் அபியும் மற்றவங்க முன்னாடி ரொம்ப அந்யோன்யமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்ற மாதிரியே நடிக்கிறதெல்லாம் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்க முரளிக்கு ரொம்பவே கோவமா வருது. இந்த அபி என்கிட்ட பாசமா நடந்துக்கணும், என்கிட்ட பேசி பழகணும் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா அபி பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ராகவ் கூட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்கா. என்ன ஆனாலும் சரி, இந்த அஞ்சலி எனக்கு வேண்டவே வேண்டாம். அபியை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்க முரளி நினைக்கிறாரு. இங்க வீட்டுக்குள்ள பெரிய நாடகம் போட்டுட்டு இருக்க முரளியை பார்க்கும் போதெல்லாம் அபி, என்னைக்கா இருந்தாலும் நீ யாருன்ற உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போறேன். அஞ்சலி அக்காவுக்கு மட்டும் குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வந்து நீ எந்த இடத்துல வந்து நிற்க போறேன்னு நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு முரளியை பார்த்த அபியும் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் இந்த முரளி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். பேசாம முரளியை பத்தின உண்மையை ராகவ் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசனை பண்ண அபி இந்த விஷயத்த ராகவ் கிட்ட சொல்றதுக்காக கிளம்பி போறாங்க.